அனைத்து மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி ஈரோத்தமன். நம்ம இப்போ எங்கேருந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெலாரஸ்லேருந்து பேசிட்டு இருக்கோம். கேபிட்டல் மின்ஸ்க்லேருந்து தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெலாரஸ் நாட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாட்டுக்குள்ளே நம்ம வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலண்ட், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிலிருந்து நான் ஷெங்கன் கண்ட்ரி பெலாரஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்டர் கிராஸ் பண்ணி நம்ம வந்து பஸ்ஸில் வந்து வந்திருக்கோம். ஸோ அந்த வந்த பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதை நான் எப்படி வந்தேன், இதுக்கான ப்ராசஸ்லாம் என்ன எப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் லைவாக வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோலாம் எடுக்கக்கூடாது, இருந்தாலும் வந்து நான் கொஞ்சம் தெரியாமல் நம்ம மக்கள் பார்க்கட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுனால நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பெலாரஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நான் ஷெங்கன் கண்ட்ரி. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் ரஷ்யா வந்து பார்டராக இருக்குது. அது பக்கத்தில் போலண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாட்வியா, லித்வேனியா, யுக்ரைன் இதெல்லாம் வந்து பார்டராக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நான் ஷெங்கன் கண்ட்ரி. ஸோ வந்து யூரோப்பில் இருக்குது, பட் ஆனால் வந்து யூரோப்பியன் யூனியனில் கிடையாது. ஸோ அதனால் இந்த நாட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம வந்து தனியாக ஒரு பெலாரஸியன் வீசா எடுத்து தான் நம்ம வந்து வர முடியும். ஸோ இந்த வீசா வச்சுக்கிட்டு யூரோப்புக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. அதே மாதிரி யூரோப்பியன் வீசா வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. இதுக்கு தனியான வீசா, அதுக்கு தனியான வீசா ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த வீசா வச்சுட்டு நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்குள்ளே மட்டும் தான் வர முடியும். அது வந்து இப்போ யூரோப்புக்குள்ளேருந்து வரீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போலண்ட்லேருந்து வரேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து போலண்ட்லேயும் வந்து வீசா இருக்குது, இங்கே பெலாரஸ்லையும் வீசா இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பார்டர் வந்து கிராஸ் பண்ண முடியுது. இந்த பார்டர் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான ஒரு பார்டர். போலண்ட் அப்புறம் வந்து பெலாரஸ், இந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோடு வழியாக தான் நம்ம கிராஸ் பண்ண முடியும். ஏன்னா பெலாரஸ்க்கு வந்து எந்த விதமான ஃப்ளைட் சர்வீஸ் வந்து யூரோப்லேருந்து கிடையாது. நம்ம இந்தியாவிலேருந்து வரலாம், அப்படின்னாக்கா வேறு நான் ஷெங்கன் கண்ட்ரீஸ்லேருந்து வரலாமே தவிர யூரோப்புக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கனெக்ஷனே கிடையாது. கட் பண்ணிட்டாங்க இந்த வார் இருக்கிறதுனால. ஒன்லி வந்து பஸ்ஸில் மட்டும் தான் நம்ம வர முடியும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து பஸ்ஸில் வந்திருக்கேன். ஸோ அது வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தேவைப்படும் அப்படின்றத நான் தெளிவாக அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கண்ட்ரிக்குள்ளே இருந்து யூரோப்புக்குள்ளே போகிறதுக்கோ அல்லது யூரோப்புலேருந்து இந்த கண்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு ஒரே வழி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு தான். அது வந்து பஸ் மூலியமாவோ அல்லது கார் மூலியமாக தான் வரணும். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னாக்கா அந்த பார்டர் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணவே முடியாது. ரொம்ப ட்ரிக்கியான, ரொம்ப கடினமான ஒரு பார்டரு. ஸோ அதை நம்ம வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தனித்து விடுபட்ட ஒரு நாடு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த வார் நடக்குது இல்லையா யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும், அதனால் வந்து இந்த கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க இல்லையா, தடைகள்லாம் ரஷ்யாவுக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே பெலாரஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தடைகள்லாம் விதிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா இது வந்து ரஷ்யாவை சார்ந்த ஒரு கண்ட்ரி, ரஷ்யாவுடைய தம்பி பங்காளி எது வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இங்கே வந்து முழுக்க வந்து ரஷ்யன் மொழி தான் பேசுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்டுக்கு வந்து அந்த ரஷ்யாவுக்கு விதிச்ச தடையெல்லாம் இங்கேயும் விதிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து யூரோப்புக்குள்ளேருந்து உள்ளே வர்றதுக்கும் இங்கேருந்து யூரோப்பில் போகிறதுக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சூழல் வந்து நிலவுது. ஸோ அதனால் இது வந்து யூரோப்பியன் கண்ட்ரி, ஷெங்கன் கண்ட்ரி, இதுக்குள்ளே போயிட்டாக்க யூரோப்பில் ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி யாரும் வராதிங்க. வாங்க இப்போ நான் வந்து இந்த பார்டரை எப்படி கிராஸ் பண்ணேன், என்னென்ன டாக்குமெண்ட் செக்அப் எல்லாம் இருந்தது அப்படின்றத தெளிவாக நீங்களே வந்து இந்த வீடியோவில் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் மாமா வரீங்கன்னா நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஆதரவு தெரிவிச்சுட்டு இருங்க. என்னை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து யூரோப்பை பற்றியோ அல்லது பெலாரஸ் பற்றியோ உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் போலீஸ் பார்டர். ஸோ காலையில் விடிய காலம் 3 மணி வந்து போலீஸ் பார்டரில் நிற்கிறோம், கியூ கட்டி நிற்கிது. எப்படின்னா டோல்கேட் மாதிரி இருக்கும் இந்த பார்டரு. ஸோ இதில் வந்து காருக்கு தனியாக அப்புறம் பஸ்ஸுக்கு தனியாக வந்து லைன் இருக்கும். ஸோ எல்லாம் அங்கே நின்று வெயிட் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டும் செக்அப் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கிளியரன்ஸ் கிடைச்சப்போ தான் ஒரு வண்டியாக மூவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து நின்றுட்டுருக்கோம் காலையிலேயே 3 மணி, விடிய காலம் 3 மணி. நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் பார்டரு. அந்த பக்கம் ஃபுல்லாக காடு, ஃபுல்லாக கேட் போட்டிருப்பாங்க, சுற்றியும் வந்து அடைச்சிருக்கும், ஃபுல்லாக செக்யூரிட்டி பாதுகாப்போடு இருப்பாங்க. ஒன்லி கார், பஸ், 2 வீலர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம டோல்கேட் மாதிரி நிற்கும். ஆனால் எல்லா டாக்குமெண்ட்டும் கிளியராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு வண்டியாக பொறுமையாக தான் அனுப்புவாங்க. ரொம்ப லேட் ஆகும், கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் ஆகும். ஸோ நான்லாம் வந்து 24 ஹவர்ஸ்லாம் வந்து இந்த பார்டரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோ வந்து பிஸியான ஒரு பார்ட்ரு. ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு பார்ட்ரு. இங்கே பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள். தூக்க கலக்கத்தில் இருக்க பாருங்கள் காலையிலே. தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி ஈரோத்தமன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வார்சா இதுலேருந்து போலண்ட்லேருந்து கிளம்பி பெலாரஸ் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த பார்டரில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே போலண்ட்லேருந்து பெலாரஸ்க்கு பார்டர் எப்படி கிராஸ் பண்ணுறது, பஸ் வழியாக ரோட்டில் எப்படி போகிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு பார்டரு. போலண்டுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா பெலாரஸ்க்கும்
உள்ள இடையில இருக்கக்கூடிய பார்டரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்ம இந்த வீடியோவில் தமிழில் தெளிவாக உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம இப்போ நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா போலிஷ் பார்டர், அதாவது போலண்டுடைய பார்டரில் நம்ம நிற்கிறோம். இன்னொரு ஒரு கிலோமீட்டர் நம்ம தாண்டி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பெலரஸ் பார்டர் வந்துடும். ஸோ நம்ம இப்போ பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்காக நிற்கிறோம். ஸோ இதை பற்றி நம்ம முழுக்க இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ நீங்கள் நம்ம சேனல் மூலமாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய ஆதரவு தெரிவிச்சுட்டே இருங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்க வாங்க வீடியோவில். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலண்ட்லேருந்து பெலரஸ் பார்டர் எப்படி கிராஸ் பண்ணுறது, பெலரஸ்லேருந்து போலண்ட் பார்டர் எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படின்றத லீகலாக வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், எப்படி இருக்குன்றத முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த போலண்ட் இந்த பெலரஸுடைய பார்டர் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரச்சனைக்குள்ள ஒரு பார்டர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த போலண்ட்லேருந்து பெலரஸ்க்கோ அல்லது பெலரஸ்லேருந்து போலண்டுக்கோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளைட்டே கிடையாது. ஸோ ஃப்ளைட் சர்வீஸே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த வார் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த யுக்ரைன் இந்த ரஷ்யாக்கான போர் நடக்குது இல்லையா. ஸோ அதனால் வந்து அப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் எதுவுமே வந்து போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளைட் போயிருந்தது, நானே போயிருக்கேன். அந்த பெலரஸில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா போலண்டுக்கு வந்து போலிஷ் ஏர்லைன்ஸ் வந்து போயிருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை ஆனதுலேருந்து ஸ்டாப் பண்ணுறது. இப்போ இருக்கிற ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோடு வழியாக தான் நம்ம கிராஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலண்டு அப்படின்றது வந்து ஷென்கன் கண்ட்ரி. ஸோ பெலரஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷென்கன் கண்ட்ரி. ஸோ இதுக்குள்ளே வரணும், ஷென்கனுக்குள்ளே வரணும் அப்படின்னாக்கா ரோட் வழியாக மட்டும்தான் வர முடியும், பஸ்லேயோ கார்லேயோ மட்டும்தான் வர முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் உள்ளே வரவே முடியாது. ஸோ அந்த ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஷென்கன் கண்ட்ரிக்கு உள்ளே வரீங்க அப்படின்னாக்கா ஷென்கன் வீசாவும், ஸோ இப்போ பெலரஸில் இருக்கீங்கன்னா பெலரஸுக்கு வீசாவும். ஸோ லீகல் ஸ்டே அங்கேயும் இருக்கணும், இங்கேயும் வந்து லீகலான வீசா இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே இருந்தால் தான் அங்கேருந்து இங்கே வர முடியும், இங்கேருந்து அங்கே போக முடியும். ஸோ இந்த வீசா இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து அங்கே உள்ள, இங்கேருந்து அங்கே வெளியவும் நம்ம வந்து கிராஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 டாக்குமெண்ட்டுமே இருக்குது. ஸோ அதனால வந்து நான் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இந்த பஸ்ஸு வந்து போலண்ட் வார்சா கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தது வந்து 12 மணிக்கு எடுத்தாங்க, நைட்டு 12 மணிக்கு. 3 மணிக்கு நாங்கள் போலண்ட் பார்டர் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்டரில் தான் நிற்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகும், கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். இந்த பார்டரில் கிராஸ் செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பார்டரில் வந்து கிராஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கு எப்படி ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். ஸோ இப்போ நான் லைனில் தான் நிற்கிறேன். ஸோ இப்போ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. ஸோ வாங்க நம்ம பார்டரை கிராஸ் பண்ணிட்டு நம்ம இன்னும் டீட்டெயிலாக தெளிவாக இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம். ஒரு வழியாக போலண்ட் பார்டரை வந்து கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ மணி கரெக்டாக 8:30 மணி ஆகுது, காலையில் 8:30 மணி. ஸோ இப்போ தான் வந்து பார்டர் செக், பாஸ்போர்ட் செக், அப்புறம் வந்து விசா செக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ இன்னும் மக்கள்லாம் எங்கள் பஸ்ஸில் இருக்கிற ஆட்கள்லாம் வந்து செக்கிங் முடிச்சுட்டு இப்போ வந்தாங்கன்னா இப்போ அடுத்து வந்து பெலரஸியன் பார்டருக்கு நாங்கள் இப்போ போக வேண்டியது தான். ஸோ அங்கே போயிட்டு மறுபடியும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. இப்போ இங்கே கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் வந்து சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு 12 மணிக்கு போலண்டில் வந்து பஸ்ஸு எடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே நாங்கள் இப்போ பார்டர் வந்து சேர்றதுக்கு 3 மணி நேரம் தான் ஆச்சு. 3 மணிக்கெலாம் வந்துட்டோம். பட் ஆனால் வந்து 3 மணிலேருந்து கிட்டத்தட்ட இப்போ 8:30 மணி ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயிட்டிங்கில் இருந்துருக்கோம். ஸோ இந்த பார்டர் வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நல்லபடியாக வந்து பார்டர் வந்து கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து இப்போ பெலரஸியன் பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க பார்ப்போம். நமக்கு டாக்குமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்போர்ட்டை வந்து கிளியராக வந்து செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வீசா செக் கேர்ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. அதுவும் வந்து ஃபாரினர்ஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஏன்னா நம்ம வந்து அதர் கண்ட்ரி பாஸ்போர்ட் வச்சுருக்கோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்தியன் பாஸ்போர்ட் தான் வச்சுருப்போம். ஸோ இங்கே போலிஷ் பாஸ்போர்ட்டு அப்படி இல்லைனாக்கா பெலரஸியன் பாஸ்போர்ட் இவங்க தான் வந்து ரொம்ப காமனாக வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மாதிரி அதர் கண்ட்ரி பாஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி பாஸ்போர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து அதை வந்து செக் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டாக்குமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், காருங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இதுதான் எங்களுடைய பஸ்ஸு. ஸோ நாங்கள் வந்து மக்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ போலீஸ் பார்டரை கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து இப்போ நம்ம அடுத்து ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்குது. அந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிவிட்டு போனாக்கா நமக்கு வந்து பெலரஸியன் பார்டர் வந்துடும். இந்த செக்கிங் முடிச்சாச்சு. இப்போ வெளியில் விட்டுட்டாங்க. இப்போ எல்லோரும் வண்டியில் ஏறிட்டாங்க அப்படின்னாக்க அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ண உடனே வந்து இப்போ தான் நம்ம உண்மையான அந்த பார்டரை கிராஸ் பண்ணிவிட்டு அடுத்த பார்டரான பெலரஸ்க்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாம் வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு. இப்போ வண்டியை எடுத்துட்டாங்க. பாருங்கள், சுற்றி காடாக தான் இருக்குது. லெஃப்ட் ரைட் ஃபுல்லாகவே காடு மாதிரி இருக்கும். ஒரு ஒத்தடி பாதை மாதிரி ஒரு வண்டி தான் போக முடியும். ஸோ சிங்கிள் வே தான். அதுக்குள்ளே வந்து நம்ம போயிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கம்பி வேலி போட்டு அடைச்சிருப்பாங்க. ஃபுல்லாக வந்து காடு தான் இருக்கும். ஸோ ஏன்னா வந்து இது 2 பார்டருக்குமான கிராசிங் பார்த்தீங்கன்னா அது நடுவில் வந்து ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கு. இந்த பக்கம் போலண்டு, இந்த பக்கம் வந்து பெலரஸ். ஸோ இதுக்கு நடுவில் இந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு
ஓடிட்டுருக்கு, சுற்றி காடு நிறைஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்க இங்கே வந்து நமக்கு பெலாருஸோடைய கேட் வந்துடும். ஸோ அந்த பார்டரில் வந்து மறுபடியும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து மறுபடியும் செக் பண்ணுவாங்க. பாருங்கள், உங்களுக்கு அந்த பெலாருஸ் பார்டர் வந்துருச்சு. ஸோ அதோடைய கொடி, ஸோ இது வந்து அவங்களுடைய செக் போஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம பெலாருஸோட செக் போஸ்ட்டு நம்ம வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து இவங்க கிளியரன்ஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்லாம் மறுபடியும் செக் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த நாட்டுக்குள்ளே போக முடியும். ஸோ அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. அதுக்கு 10 மணி நேரம் ஆகலாம், 12 மணி நேரம் கூட ஆகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பெலாருஸோட பார்டரில் இருக்கோம். அதுக்கான கொடி, அவங்களுடைய சின்னம், ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய பார்டர் கண்ட்ரோல். ஸோ இதில் நம்ம கிராஸ் பண்ணி உள்ளே விட்டுட்டாங்க அப்படின்னாக்க ஸோ நம்ம பெலாருஸ்குள்ளே என்ட்ரி ஆகிடுவோம். ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லா ப்ரொசீஜருமே வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து அது வந்து வான்வழி பயணம், இது வந்து தரைவழி பயணம், அவ்வளோதான். இங்கே வந்து உங்களுக்கு டியூட்டி ஃப்ரீ இருக்கும், அப்புறம் வந்து செக் போஸ்ட் இருக்கும், அப்புறம் வந்து பார்டரில் வந்து அந்த பாஸ்போர்ட் செக் பண்ணி ஸ்டாம்ப் வைக்கிறது, விசா செக் பண்ணுறது, ஸோ எல்லாமே வந்து சேம் தான். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து இப்போ நம்ம வந்து அடுத்த பெலாருஸ்க்கு வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதை பண்ணிவிட்டு அவங்க ஸ்டாம்ப் வச்சு எல்லாமே செக் பண்ணி கிளியரன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க நம்ம உள்ளே இப்போ என்ட்ரி ஆகிடுவோம் பெலாருஸ் நாட்டுக்குள்ளே. வழியாக பெலாருஸ் பார்டரையும் வந்து கிராஸ் பண்ணியாச்சு. நல்லபடியாக வந்து பாஸ்போர்ட் செக்கிங், அப்புறம் வந்து டாக்குமெண்ட் செக்கிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து போலண்ட் பார்டரை கிராஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ பெலாருஸ் பார்டரையும் கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:30 மணி ஆகுது. நைட்டு 12 மணிக்கு பஸ் அங்கே ஏறினது. இப்போ வந்து 1:30 மணி தான் நான் அந்த 2 பார்டரையும் கிராஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்டர் கிராசிங்கே வந்து டைம் எடுத்துது. ஸோ ஃபைனலாக வந்து உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ புதன்கிழமை அப்படின்றதுனால பரவாயில்ல. இதுவே வந்து சனி ஞாயிறு லீவு நாளாக இருந்தாங்க நமக்கு வந்து 1.5 நாள் 2 நாளாலாம் ஆகும். இந்த பார்டரில் வந்து அவ்வளோ பெரிய பார்டர் வந்து அவ்வளோ லேட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால 10 மணி நேரத்தில் வந்து கிராஸ் பண்ணியாச்சு. இந்த பெலாருஸ்லேருந்து போலண்டுக்கோ, போலண்ட்லேருந்து பெலாருஸ்க்கோ வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வேலிடான வீசா இருக்கணும். 2 கண்ட்ரிக்கான நம்ம வேலிடான வீசா இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து கிராஸ் பண்ண முடியும் பஸ். இந்த வீடியோ நான் மேக் பண்ண காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவிலேருந்து நிறைய நண்பர்கள் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து கூட பார்த்தீங்கன்னா பெலாருஸ் போயிட்டாங்க. பெலாருஸ்லேருந்து ஈஸியாக வந்து போலண்ட் போயிடலாம், செங்கன் கண்ட்ரிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பெலாருஸ் வராங்க. பெலாருஸ்ன்றது தனி நாடு, அது வந்து இண்டிவிஜுவலான கவர்மெண்ட்டை கொண்ட நாடு. ஸோ அது வந்து சென்கன் கண்ட்ரி கிடையாது, அது சென்கன் ஜோனில் இல்லை. ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, பெலாருஸ்லேருந்து வந்தாலும் சரி, சென்கன் கண்ட்ரிக்குள்ளே வரணும்னா சேம் ப்ராசஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து வீசா இருக்கணும். ஸோ அதனால் வந்து பெலாருஸ்குள்ளே வந்துட்டால் மட்டும் ஈஸியாக வந்துட முடியாது. ஸோ அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றத இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணிட்டுருக்கேன். என் நண்பர்கள் வந்து ஸ்ரீலங்காலேருந்து பெலாருஸ் வந்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணி மறுபடியும் உள்ள என்ட்ரி ஆக முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு. அதனால் நண்பர்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க, எந்த கண்ட்ரிக்கு எங்கே போனாலும் சரி உங்களுக்கு வேலிடான வீசா வேணும். ஸோ அதனால் வந்து இப்போ பெலாருஸ்லேருந்து நீங்கள் போலண்டு, அதாவது சென்கன் கண்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து வேலிடான வீசா இல்லாமல் நீங்கள் உள்ளே வர முடியாது. ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸியும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தொடர்பு கொள்ளணும் அப்படின்னாக்க இன்ஸ்டாகிராம் ஐடியிலே நான் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கும். நானும் உங்கள் மணி 21 டேக் கேர். ஸோ என்னை கான்டாக்ட் பண்ணால் இன்ஸ்டாகிராம் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.